பெய்டு கோச்சிங், அதாவது யூடியூப்பில் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் கிட்ட பெய்டு கோச்சிங் வாங்க. நாங்கள் இது மூலயமா உங்களுக்கு யூடியூப்பில் இருக்க A to Z எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு பெரிய லெவலில் அடையலாம். மற்றவங்கள மாதிரியே நீங்களும் கோடிகளில் சம்பாதிக்கலாம், லட்சங்களில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வீடியோஸ் வருது. நானும் நிறைய வீடியோஸை பார்த்துட்ருக்கேன். உண்மையிலேயே யூடியூப்பில் இந்த மாதிரி கோச்சிங் சென்டருங்களில் போய், அதாவது வீடியோ மூலயமா கோச்சிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணி நம்ம லட்சம் கோடி இப்படி சம்பாதிக்க முடியுமா? முதல்ல யூடியூப்பில் லட்சங்கள் கோடி சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோக்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக வர வருவாயை நான் அடையணும், மிகப்பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப சுலபமான வழி இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்பவே நம்பாதீங்க. சுலபமான வழி அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். ஆரம்ப காலகட்டங்களில் யூடியூப்பு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே எல்லாருக்கும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அது எதுக்குன்னா, நம்ம அதை அடைஞ்சாதான், அவங்க கொடுக்குற அந்த டாஸ்க்கை அடைஞ்சாதான் நம்ம விளம்பரங்கள் மூலயமா வர்ற வருவாயை ஈட்டுறதுக்கு தகுதியானவங்களாக யூடியூப் பார்க்குது. அப்போ நமக்கு அந்த மானிட்டைசேஷனுங்கிறது முதல்ல எளிமையாக இருந்தாலும் இப்போ காலகட்டங்களில் ரொம்பவுமே கடினமாக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அதாவது நம்ம அவ்வளவு சீக்கிரம் மானிட்டைசேஷன் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு தான் யூடியூப் இருக்குது. ஒரு 4000 வாட்ச் ஹவர் ப்ளஸ்ஸு 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும். 4000 வாட்ச் 1000 சப்ஸ்கிரைபர் கூட எடுத்துடலான்னு வைங்க, ஏதோ நம்ம தெரிஞ்சவங்க அது இதுன்னு மாற்றி விட்டு சப்ஸ்கிரைபரை எடுத்துடலான்னு வைங்க. என்ன தான் கூட பழகின ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம வீடியோவை நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப பார்ப்பானே ஒழிய, அந்த பக்கம் போயிட்டோம்னா அட போடா அப்படின்னு எடுத்து வச்சு போயிடும். அப்போ அந்த 4000 வாட்ச் ஹவரை நம்ம எடுக்கிறது மிக 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 கடினம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த விஷயத்தை யூடியூப்பில் எடுத்து பேச ஆரம்பிக்கணும். ஒரு பேச்சில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதாவது நம்ம கரெக்டாக பேசுகிறோம், தப்பாக பேசுகிறோம், அதை தாண்டி நம்ம பேச்சு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், 4 பேர் பார்க்குற விதமாக இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு யூடியூப்புக்கு தேவை. அப்படி இருக்கும் போது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த வாட்ச் ஹவர் அடைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம அடுத்தவங்க பண்ணதையே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கும் இப்போ மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஒரு புதுவிதமான விஷயத்தை நம்மளாவே உருவாக்கி அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதாவது நமக்கு இருக்க டேலண்ட்டு அதெல்லாம் நம்ம வெளியில் காமிச்சோம்னா அப்போ ஈஸியாக கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் போகும், மானிட்டைசேஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தை நிறைய யூடியூபர்ஸ் ஆஹா ஓஹோன்னு தான் எனக்கு தெரிஞ்சு பேசினாங்க. ஆனால் உண்மையிலே அந்த படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு புஷ்பா 1 அளவுக்கு புஷ்பா 2 இல்லை, ரொம்ப மொக்க படம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணியிருக்கும். எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. இந்த மாதிரி தாட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த புஷ்பா 2 படத்தை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் இப்படி சொல்லியிருக்காங்க, இது மட்டும் ஆனால் இப்படி இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அதுக்கான ஒரு வீடியோவை போடுங்க. அந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அந்த புஷ்பா 2 சரியில்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. உண்மையாகவே உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள். அப்போ சொல்கிறப்ப இதே மாதிரியான தோற்றத்தோடு அந்த படம் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த படத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ஆமாம் உண்மையிலே அந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற நிறைய யூடியூபர்ஸு லட்சங்களில் கோடிகளில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிறைய யூடியூபர்ஸை போய் கேட்டிங்கன்னா தெரியும், ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து பயங்கர கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க சொல்கிற மாதிரி பெய்டு பண்ணிங்கன்னா உடனடியாக லட்சாதிபதி ஆயிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இவங்க சொல்கிறது பெய்டு கோச்சிங் அப்படின்னு நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறாங்க. என்ன தான் பெய்டு கோச்சிங்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அதுக்கு பணம் கட்டி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அதை கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா கண்டென்ட்டு நீங்கள் தான் அதை ரெடி பண்ணி ஆகணும். அவங்க கண்டென்ட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போ
ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் வச்சு நீங்கள் வீடியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் போகும். அப்படி இருக்கும் போது அவங்க கோச்சிங் சென்டரில் சொல்ல போகிறது என்னென்னா, உங்களுக்கு யூடியூப்பை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும் ஒரு வீடியோவை, இதை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. அவங்க சொல்கிற விதத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் உங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வாட்ச் பண்ணுவாங்க. என்னுடைய நிறைய வீடியோக்கள் படுத்து கிடக்குது, நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோக்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் போகிறது முழுக்க வேஸ்ட்டு. அந்த பணத்தை நீங்கள் யூடியூப்லேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்னு சொல்ல முடியாது. அதாவது யூடியூப்பில் $1 $2 சேர்றதே மிகப்பெரிய கஷ்டம். உங்களுக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வர தான் கிட்டத்தட்ட நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸாவது நல்லா உழைச்சாதான் யூடியூப்லேருந்து உங்களுக்கு வருமானங்கிறது சரளமாக வரும், சரிங்களா? அதை விட்டுட்டு உடனடியாக லட்சாதிபதி ஆகணும், உடனடியாக கோடீஸ்வரன் ஆகணும்னா யாராலையும் முடியாது. அதுக்கு தகுந்த எஃபர்ட்டு, அதுக்கு தகுந்த பணத்தை உள்ளே போட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு தான் அது நடக்குதே தவிர ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்குலாம் அது நடக்கலை. இல்லை டேலண்ட் வச்சுருக்காங்க, நிறைய டேலண்ட் வச்சுருக்காங்க, அதை வந்து அவங்க வெளிக்காட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே அந்த விஷயங்கள் கிடைக்குது. அப்படி இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு, எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அதுவே போதுமே. யூடியூப்பில் வந்து அழகாக வந்து நின்னா தான் வந்து பணம் அப்படின்லாம் கிடையாதே. ஒரு ஆடு வந்து நீங்கள் டேலண்ட்டை காமிச்சிங்கனாலே அந்த ஆடு உங்களுக்கு போட போகிறாங்க, உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. அது வந்து தேவையில்லாத செலவு தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவை நீங்கள் யூடியூப்பில் ஆட் பண்ணி அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் டாலர்ஸ் சம்பாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் வருமானத்தை எடுக்கிறதுக்குள்ளே போதும் நான் எனக்கு சொல்கிறப்பே மூச்சு வாங்குது. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அதில் எளிதாக வருமானத்தை எடுக்க முடியாது. அதனால் இந்த கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு யூடியூப்பில் வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. ஒருவேளை உங்கள்கிட்ட அதிகமாக அமௌண்ட் இருக்குது, நான் வந்து சில விஷயங்களை நுணுக்கங்களை கற்றுக்கணும், என்கிட்ட கண்டென்ட்டும் இருக்குது, நான் நுணுக்கங்களை கற்றுக்கணும், எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரில, எந்த டைமிங்கில் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரில, எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த கோச்சிங்கில் தாராளமாக போய் சேர்ந்து கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது, நான் சும்மா ஆரம்பிக்கணும், அதில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அது வேஸ்ட்டு, பணம் தான் வேஸ்ட்டாக செலவாகும். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு கைவினை கலைஞராகவோ அல்லது ஒரு டேலண்ட் மிகுந்த பர்சனாகவோ அல்லது பேச்சு திறமை மிக்கவராகவோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வருமானத்தை சம்பாதிக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.